இந்த உலகத்துல இது போல ஒரு வலையில இவ்வளவு தவிர வேற யாருமே போட்டு இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பவித்ரா கையில தட்டு நிறைய வளையலுங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த வளையலுங்களை வச்சு பெருசா ஒரு வலையில ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா. இந்த வளையலுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன வலையில ரெடி பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. முன்ன பின்ன வளையல் கடையில வேலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே. சரி ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இந்த டேப்பை தவிர நம்ம கையில வேற எதுவுமே இல்ல. இதை வச்சுதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இப்ப இந்த வளையல்கள்ல இருந்து ஒரு 4 வளையல் எடுத்துக்கிட்டு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படியே லைனா நீட்டா வச்சுட்டு சின்ன சின்னதா டேப்பை கட் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்டிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதே போல இன்னொரு 4 வளையல்களை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணா லைனா வச்சுக்கிட்டு அதே போல சின்ன சின்னதா டேப்பை கட் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்டிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்ப இது போல ஒரு மாடல்ல ஒரு 6 செட் வளையல்களை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுல இருந்து ஒரு 2 செட் வளையல்களை எடுத்துக்கிட்டு அதோட ஒவ்வொரு ஜாயிண்டிங்ல டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி இது போல எடுத்துக்கிட்டேன். இப்ப இது கூட இன்னொரு செட் வளையல வச்சு அதையும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதே போல இந்த 6 செட் வளையல்களையும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதோட 2 எண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்கா டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்ப பவித்ரா கேட்ட மாதிரி ஒரு பெரிய வளையல ரெடி பண்ணிட்டேன். இதே போல இன்னொரு செட் வளையலையும் ரெடி பண்ணி இப்ப 2 பெரிய வளையல ரெடி பண்ணிட்டேன். இப்ப இந்த 2 பெரிய வளையல எடுத்துட்டு போயிட்டு பவித்ரா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வளையலுமே எடுத்துட்டு போயிட்டு அவ கிட்ட கொடுத்தேன். இந்த வளையல பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு டிஃபரெண்டா இருக்குதுன்னு. சரி இப்ப நான் இந்த வளையல கையில போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த 2 பெரிய வளையலுமே எடுத்து கையில போட்டுக்கிட்டான். சத்தியமா வேற லெவலா இருக்குது. இந்த உலகத்துல இது போல ஒரு வளையல இவ்வளவு தவிர வேற யாருமே போட்டு இருக்கவே மாட்டாங்க.